வணக்கம். உங்களுக்கு அடியேன் இன்று உலகிலேயே சிவபெருமானுக்கு சுடுதண்ணீரில் அபிஷேகம் செய்யும் சிறப்பான கோவில் கனககிரீஸ்வரர் ஆலயம். அந்த ஆலயத்தினுடைய காட்சிகளையும் பெருமைகளையும் சிறப்புகளையும் கோவில் அழகையும் நீங்கள் இப்பொழுது பார்க்க போகிறீர்கள். தேவிகாபுரத்தில் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி தெற்கு ரைட் ஹேண்ட் சைடு திரும்பினோன்னு காமகோடீஸ்வரர் கோகிலாம்பாள் ஆலயம் கீழே இருக்கும். அந்த ஆலயத்தில் உள்ளே போயிட்டு சிவபெருமானையும் அம்பாளையும் வணங்கிட்டு அதுக்கப்புறம் அதிலிருந்து தெற்கு நோக்கி நடந்தீங்கன்னா படி வரும். அந்த படி வழியே ஏறி போனீங்கன்னா கனககிரீஸ்வரர் ஆலயத்தை நீங்கள் அடையலாம். அந்த படியினுடைய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 365. ஒரு வருடத்தை கணக்கிட்டு 365 படிகள் கொண்டதாக இந்த கோவில் அமைக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணதேவராயர் காலத்தில் இக்கோயில் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த கோவிலுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, சுவாமிக்கு கனககிரீஸ்வரருக்கு சுடு தண்ணியில் அபிஷேகம் செய்வாங்க. எக்காரணத்தை கொண்டும் பச்சை தண்ணீரில் அபிஷேகம் செய்வது கிடையாது. இது காலங்காலமாக தொன்று தொட்டு இந்த வழக்கம் நடைபெற்று கொண்டு வந்திருக்கிறது. இப்பொழுதும் அதை கடைபிடித்து வருகிறார்கள். சுடுதண்ணியில் ஏன் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த காலத்தில் இந்த கனக மலையாக இந்த மலை இருந்தது. அந்த மலையில் பாருங்கள், ஓரத்தில் கல் அடுக்கியிருக்காங்க. ஏன் வீடு கட்டணும் அப்படின்ற ஒரு ஆசையில் சுவாமிகிட்ட வேண்டிக்கிட்டு வீடு கட்டியிருக்காங்க. இது படியில் ஏறிக்கிட்டு போகும்போது 365 படி வருஷத்துக்கு உண்டான படி, ஒவ்வொரு நாளைக்கு ஒரு படி அப்படின்ற கணக்கு பண்ணி சுவாமிக்கு 365 படியை அமைச்சிருக்காங்க. அப்படி 365 படியை ஏறி ஒரு முறை ஏறிய சாமியை வணங்கினாலே ஒரு வருஷத்துக்கு நாம் வணங்கினால பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கனககிரீஸ்வரர் ஆலயத்தில். எந்த ஊருள் வருவாரு எந்த ஊருள் போவாருன்னு சொல்ல முடியாது. அதனால அவர் சித்தர், நம்ம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். எந்த ஊருள் வேணாலும் வருவாரு, உன்னை பாப்பாரு. அப்படியா? டெஸ்ட் பண்ணுவாரு. கடவுளை நம்புறானா வேலை நம்பலையாது. அப்படி ஆனா பவர் இதுதான் முக்கியம். எல்லா கோயிலுக்கும் போயிடலாம், சிவன் கோயிலுக்கு. ஆனா இந்த சிவன் கோயிலுக்கு வந்துருக்க மாட்டீங்க. சிவனே மொத்தம் தான் இருக்கு. 1 அடி தான், 1.5 அடி தான். பவர் ஜாஸ்தி, பவர் நினைக்கிறது நிறைவேறும். சரி. ஆனா ஏமாத்த நினைச்சானா பினிஷிங் பண்ணிடுவார். சிவ சிவா அந்த மாதிரி ஆகும். சரிங்க. நல்லது நல்லது. வாங்கிட்டு போகிறேன். சரிங்க. கனககிரீஸ்வரர் ஆலயம் முற்றுவதில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது கொப்பரை கார்த்திகை மாதம் தீபம் ஏற்றுவாங்க. இதில் கொடிமரத்துடைய காட்சியில் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த கொடிமரம் பார்த்திங்கன்னா விநாயகர், முருகர், அம்மையப்பன், சோளம் இதில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. கொடி நேர்த்தியாக கொடிமரம் அமைக்கப்பட்டிருக்கிறது. பித்தளையில் பார்த்திங்கன்னா
இந்த கோவிலுடைய சிறப்பு என்னென்னா, அதனுடைய சிற்பங்கள் செதுக்கி இருக்கும் விடம் வந்து அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். பாருங்கள், இவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க பாருங்கள். ஒவ்வொன்றும் இங்கே பாருங்கள், அங்கே எவ்வளோ அழகாக காலை வணக்கி சுவாமி நிற்கிறார் பாருங்கள். ஒரு பெண்ணினுடைய இது அழகாக வரைஞ்சிருக்காங்க. நரசிம்மர் வந்து லக்ஷ்மி பிடிச்சிட்ருக்காங்க. அம்பாள் சுவாமிக்கு வணங்குற காட்சி. இப்படி வந்து இந்த சிலைகள் வந்து சண்டிகேஸ்வரர் ஒரு சுவாமி. இந்த சிலைகளுடைய வடிவமைப்பு வந்து நேர்த்தியாக இருக்கும், மிகவும் அழகாக இருக்கும் பார்ப்பதற்கு. இது வந்து கோபுர கலசம். இந்த கோபுர கலசத்தை வந்து 5 கோபுர கலசம் இருக்குது. இந்த முற்றோதல் நிகழ்ச்சியை பார்க்கறதுக்காகவே ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சோமவாரம், இன்னைக்கு இது சோமவாரம், முற்றோதல் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது. இது வந்து பார்த்திங்கன்னா சுவாமியினுடைய கோவில் உள்ளே இருக்கக்கூடிய வில்வ மரம். இந்த மரத்தை சுற்றி பிரார்த்தனை இதை கட்டிகிட்ருக்காங்க. குழந்தை பிறக்கணும்னு சொல்லி துணியால் கட்டியிருக்காங்க. இந்த கனககிரீஸ்வரர் ஆலயம் பார்த்திங்கன்னா அம்மன் வந்து கீழே இருப்பாங்க, பெரிய நாயகி அம்மன். சுவாமி வந்து மேலே இருக்கிறார், மலை மேலே இருக்கிறாரு. ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு தனி ஐதீகம், வரலாறு உண்டு. பிரிங்கி முனிவர் வந்து என்ன பண்ணுவார், சுவாமி மட்டும் வண்டா உருவெடுத்து சுற்றிட்டு போவார். அம்பாளை தனியாக சுற்றாமல் சுவாமி மட்டும் தனியாக சுற்றிட்டு போவார். அம்பாளுக்கு வந்து இது வருத்தமாயிடும். சுவாமி உங்களில் பாதி எனக்கு கொடுங்க அப்படின்னு சுவாமிக்கிட்ட வேண்டணுன்னு. இதை பாருங்கள், இதுதான் அம்பாளுடைய சன்னிதானம். கீழே மேலே ஐயா, கீழே அம்பாள் தனியாக இருக்கிறாங்க. தேவி அம்பாளுடைய தேவி கோவிலில் இதுவும் முக்கியமான கோவில். காஞ்சிபுரம் எப்படி தனி சன்னிதானமாக அம்மன் இருக்கிறாரோ அப்படி இங்கே வந்து தேவிகாபுரத்தில் அம்மன் பெரிய நாயகியாக காட்சி தந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்போது பிரிங்கி முனிவர் வந்து சுவாமியை மட்டும் தனியாக சுற்றிட்டு வணங்கிட்டு போன உடனே அம்பாளுக்கு வருத்தமாயிடும். அப்போது வந்து அம்பாள் என்ன செய்கிறாங்க, அம்பாள் வந்து சுவாமிக்கிட்ட கேட்குறாங்க, உங்களுடைய உடலில் பாதியை எனக்கு அருள வேண்டும், நாம் இருவரும் சரிசமமாக இருக்க வேண்டும் என்று சுவாமிக்கிட்ட வேண்டுறாங்க. உடனே சுவாமி என்ன சொல்கிறாரு, நீங்கள் கைலம்பதிக்கு போ, அங்கே போயிட்டு தவம் இருந்து என்னை வந்து கடைசியில் இப்படி அடைவ அப்படின்னு சொல்லி சுவாமி வந்து அம்பாளை காஞ்சிபுரத்துக்கு அனுப்புகிறார். அம்பாள் வந்து காஞ்சிபுரத்தில் சுவாமியை நோக்கி தவம் இருக்கிறாங்க. தவம் இருந்து மண்ணால் தவம் இருந்து சுவாமிக்கிட்ட வேண்டுறாங்க. அப்போ வந்து சுவாமி என்ன சொல்கிறாரு, நீ நேராக அண்ணாமலைக்கு வா, அங்கே தான் வந்து சரி பாகமாக என் உடலை உனக்கு தர முடியும் அப்படின்னு சுவாமி சொன்ன உடனே அம்பாள் வந்து அங்கேருந்து தவம் இருந்துட்டு திருவண்ணாமலை நோக்கி வராங்க. வரும் வழியில் இங்கே தேவிகாபுரத்தில் இங்கே தங்கி சுவாமி கனககிரீஸ்வரரை கீழே இருந்து தவம் இருந்து வணங்குறாங்க. அப்போது சுவாமி என்ன செய்கிறாரு, இங்கிருந்து அம்பாளுக்கு வந்து தவம் இருந்து வணங்குறதுனால, தேவி தவம் இருந்ததுனால இங்கே தேவிகாபுரம்னு சொல்லி அம்பாளை பெரியனாகிய பக்தர்களுக்கு அருள்பாலிக்க சொல்லிட்டு அம்பாளை ஏற்றுக்கொள்கிறாங்க. ஏற்றுக்கொண்டு திருவண்ணாமலைக்கு வர சொல்கிறாரு. அம்பாள் அங்கிருந்து புறப்பட்டு திருவண்ணாமலைக்கு சென்று அங்கே சுவாமி அடைந்து அடைக்கலம் புகுந்து சரிபாகமாக சுவாமியினுடைய சரிபாகமாக உருமாறி அர்த்தநாரீஸ்வரராக உருவான இடம் திருவண்ணாமலை. இடையில் இங்கே தங்கியதால் தேவி தங்கியிருந்து தவம் இருந்ததால்
தேவிகாபுரம் என்று பெயர் பெற்றது. பெரிய நாயகியாக விளங்கி கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட அருள் பாவித்த இந்த இடம்தான் கனகபுரீஸ்வரர் ஆலயம். சுவாமி அம்பாள் கீழே இருக்கவே சாமி மேலே இருந்து அம்பாளுக்கு அருள் பாலித்திருக்கிறார். இந்த கோவிலில் அம்பாளுக்கு தனி சன்னிதானம்னா இருக்கு, ஆனால் தேவியாக இல்லை. அந்த காலத்தில் பல்லவ ராஜா என்ன செய்கிறாரு, இந்த வழியாக போருக்கு போகும்போது கனககிரீஸ்வரரை வழியாக போகும்போது வேண்டிக்கிறார். சுவாமியை நோக்கி வெற்றி பெறணும்னு சொல்லி வேண்டிக்கிறார். வேண்டினோடனே கோயில் மேலும் கட்டுறேன் அப்படின்னு வேண்டிக்கிறார். வேண்டிக்கிட்டு போருக்கு போகிறார். வெற்றியும் பெற்று விடுகிறார். வெற்றி பெற்ற நிலையில் மறந்து விடுகிறார். அதுக்கப்புறம் இவருக்கு இன்னொரு கஷ்டம் ஏற்படும் போது சுவாமி நினைக்கிறார், ஆஹா சுவாமி கோவிலை மேலும் வளப்படுத்தணும்னு சொன்னமே, மறந்துட்டுமேன்னு சொல்லி சுவாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணலாம், கோயில் கட்டலான்னு சொல்லிட்டு லிங்கத்தை பார்த்தோம்னா ஏற்கனவே சிறிய லிங்கமாக முக்காடி உயரமாக சுயம்புவாக இருந்த அந்த லிங்கம் அவர் கண்ணுக்கு படவில்லை, மறைந்து விடுகிறது. உடனே காசியிலிருந்து லிங்கத்தை எடுத்து காசி லிங்கத்தை எடுத்துட்டு மூலஸ்தானத்தில் சுவாமி காசி விஸ்வநாதரை பிரதிஷ்டை செய்து அகிலாண்டேஸ்வரி அம்மனை அவருடைய இடதுபுறத்திலே சிலையை நிறுவி கும்பாபிஷேகம் செய்கிறார் பல்லவ மன்னர். அந்த சிலையை நிறுவி கும்பாபிஷேகம் செய்த பிறகு அங்கே மாயமாகி போன சுவாமியுடைய கனககிரீஸ்வரர் அந்த சிறிய லிங்கம் அங்கே தென்படுகிறது. உடனே அதையும் அங்கே வைத்து பூஜைகள் மேற்கொண்டு சுவாமியை வணங்கி கொண்டு வருகிறார்கள். உலகிலேயே மூலஸ்தானத்திலே 2 லிங்கங்கள் காட்சி தருவது இங்கு மட்டுமே. அதுவும் சுயம்புவாக தானாக தோன்றிய லிங்கம். முக்காடி உயரம்தான் இருக்கும். அவருக்கு அவ்வளோ பவர். அவருக்கு தான் சுடு தண்ணியில் அபிஷேகம் செய்கிறாங்க. அப்படிப்பட்ட மூலஸ்தானத்திலே கருவறையிலே 2 லிங்கங்கள் இருப்பது இக்கோவிலினுடைய சிறப்பு. பாருங்க, அந்த மதுசுவர் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கு பாருங்க. சுவாமியினுடைய வெளிப்புறம் முழுக்க கற்களால் கட்டப்பட்டுள்ளது. அந்த காலத்தில் சுமார் 600-700 வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட கோவில் இது. சுயம்புவாக சுவாமி இங்கே தானாக தோன்றியவர். அவருக்கு அந்த செய்யக்கூடிய அந்த சுடுதண்ணி அபிஷேகம் இருக்கிறது. அந்த தண்ணீரை எடுத்து நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு கொடுத்தால், அவர்கள் அதை உட்கொண்டால் அந்த நோய்கள் பூரணமாக குணமடைகிறது என்று இன்று வரை நம்பி சுவாமியினுடைய அருளை பெற சுடுதண்ணி அபிஷேக நீரை வாங்கி பருகி கொண்டு வருகிறார்கள் பக்தர்கள். இங்கே நாங்கள் சாமியை பார்த்துட்டு வரும்போது ஒரு அம்மா சொன்னாங்க, நான் ஒரு வருஷமாக திங்கக்கிழமை சுவாமி மேலே ஏறி பார்த்துட்டு அந்த தீர்த்தத்தை சுடுதண்ணி அபிஷேக நீரை பருகிட்டு வரேன். எனக்கு ஒரு ஆப்ரேஷன் நடந்தது, நல்லபடியாக முடிஞ்சது. ஒரு வருஷமாக இன்றைக்கி சுவாமியை தொடர்ச்சியாக திங்கக்கிழமை வணங்கிட்டு வரேன், ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறேன் அப்படின்னு ஒரு அம்மா என்கிட்ட பேசிக்கிட்டே வந்தாங்க கீழே சுவாமியை பார்த்துட்டு இறங்கும்போது. அதனால் அதுவும் இல்லாமல் இன்னொருத்தர் சேலத்துலேருந்து வந்திருந்தாங்க. அவருடைய நண்பருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி இங்கே சுவாமிகிட்ட அர்ச்சனை பண்ணி சுவாமியை வணங்கிட்டு ஐயரிடமிருந்து அந்த சுடுதண்ணி அபிஷேக நீரை அவர்களிடம் பெற்று சேலத்திற்கு சென்றார்கள். இப்படி பெங்களூரு,
சென்னை என்று சுற்று வட்டாரத்தில் தமிழ்நாட்டிலும் வெளி மாநிலத்திலிருந்தும் பக்தர்கள் இங்கு வந்து சுவாமியினுடைய அந்த சுடுதண்ணீர் அபிஷேக நீரை பெற்று செல்கிறார்கள். இந்த கோவிலுடைய இன்னொன்று சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா, அம்பாள் வந்து சுவாமியே தவமிருந்து அடைந்தாங்க அப்படின்றதுனால திருமணம் ஆகாதவர்கள் தனக்கு வரும் கணவன் நல்லவனாக அமைய வேண்டும் என்பதற்காகவும், திருமணம் நடக்க வேண்டும் என்பதற்காகவும், தனக்கு ஒரு துணை வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த கோவிலில் கனகபுரீஸ்வரரை வணங்கினால் திருமணம் நடக்கும் என்பது ஐதீகம். அம்பாள் எப்படி இறைவனை அடைவதற்காக இங்கு கொஞ்ச நாள் தவமிருந்து மீண்டும் திருவண்ணாமலையில் சரிபாதியாக பெற்றார்களோ அதே போன்று பெண்களும் இங்கு இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய பெரியநாயகி அம்மனையும் மேலே ஏறி சிவபெருமான் இருக்கக்கூடிய மலையில் இருக்கக்கூடிய கனகபுரீஸ்வரரையும் வணங்கினால் திருமணம் நடக்கும் என்பது உண்மை. அது மட்டும் இல்லாமல் சுவாமி வந்து சிறியவராக, மூலவர் சிறியவராக இருந்தாலும் மூர்த்தி பெரியவராக காட்சி தந்து கொண்டிருக்கிறார். இங்கே வந்து நிறைய மகான்கள் வராங்க. பௌர்ணமி நாட்களில் இந்த மலையை கிரிவலம் வராங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பிரதோஷமும் இங்கே அம்பாள் மேலே இல்லைன்றதுனால கீழே கோகில் அம்பாள் கோவில் முதல்ல பார்த்தீங்கல்ல, அங்கே தான் பிரதோஷம் நடக்குது. அதுபோல் சுவாமி வேண்டிய அந்த உள்பிரகாரத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த மண்டபத்தினுடைய தூண்கள் ஒவ்வொன்றும் ஒரே கற்களால் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த காலத்தினுடைய 1000 வருஷத்துக்கு முன்பு சோழர் காலத்தில் எழுப்பப்பட்ட தூண்கள் மாதிரி அவ்வளவு நேர்த்தியாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மலையில் வந்து நிறைய சித்தர்கள் வாழ்வதா இதுக்கு முன்னாடி ஒரு இதில் ஒரு சாமியார் சொல்லிட்டு போயிருப்பார். இப்போ பாருங்கள் எப்படி வராரு பாருங்கள், சாமி வேண்டிக்கிட்டே வரும். அவ்வளோ பக்தி சாமி மேலே, அவ்வளோ அன்பு, இறைவன் மேலே அன்பு செலுத்தி இறைவனுடைய அருளை பெறுவதற்காக மலையேறி சின்ன குழந்தைகளிலிருந்து பெரியவங்க வர, வயதானவங்க வர, குழந்தை பாருங்கள், வயதானவங்க வர சாமியை வணங்கிறதுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கனககிரீஸ்வரர் ஆலயம் அக்காலத்திலே பக்தர்களுக்கு அருள்பாலிக்க வேண்டும் என்பதற்காகவே சுவாமி இங்கே சுயம்புவாக உருவாகி மக்களுக்கு, பக்தர்களுக்கு அவருடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி கொண்டு வருகிறார். நீங்கள் இந்த கோவிலுடைய நடை திறப்பு எப்படின்னா, காலையில் 8 to 10 மணி வரை தினமும் ஐயருக்கு இருந்து தான் மேலே வரணும். சுவாமிக்கு சுத்தனி அபிஷேகம் பண்ணிவிட்டு பூஜைகளை முடிச்சுட்டு போக. அதனால் ஒவ்வொரு நாளும் 8 to 10 மணிக்குள்ளே காலையிலையும், கீழே பெரியநாயகி அம்மனுக்கு வந்து காலையில் 6 to 12 மணி வரைக்கும், மதியம் இரவு சாயந்தரம் 5 மணிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் கோயில் நடை திறந்திருக்கும். பக்தர்கள் நீங்கள் வந்து சுவாமியை வணங்கலாம். அதே போல் இந்த கோவிலில் பௌர்ணமிக்கு வந்து கார்த்திகை மாதங்களில் சுவாமிக்கு வந்து உற்சவம் நடக்கும். தீபம் ஏற்றுவாங்க. மகாதீபம் வந்து மேலே கொப்பரையில் மலை மேலே, சுவாமி கனகபுரீஸ்வரர் மலை மேலே கொப்பரையில் தீபம் ஏற்றி சுவாமி தீபச்சுடராக மக்களுக்கு காட்சி தராருங்க. அப்போல் பங்குனி மாதத்தில் வந்து 10 நாள் உற்சவம் நடைபெறும். இந்த 10 நாள் உற்சவமும் சுவாமி வந்து வெளியே வந்து வலம் வருவார். 10 நாள் உற்சவத்தில் 10வது நாள் வந்து சுவாமிக்கு திருமண நிகழ்ச்சி நடைபெறும்.
இந்த 10 நாள் உற்சவம் மிகவும் சிறப்பாக நடைபெறும். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் முற்றோதல் நிகழ்ச்சி நடைபெற்று அந்த நிகழ்ச்சியை நடத்துபவர்கள் மக்களுக்கு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கி பக்தர்களுடைய பசியை போக்குகிறார்கள். ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் எவ்வளோ பேர் வந்தாலும் எல்லோருக்கும் அன்னதானம் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு நம்முடைய நன்றியை சொல்லிக்குவோம். பாருங்க, தலைவாழை இலையில் போட்டு பக்தர்களுக்கு அன்னதானத்தை வழங்குறாங்க. உண்மையிலே நானும் சாப்பிட்டேங்க. காரம் இல்லாமல் ரொம்ப சுவையாக உடம்புக்கு ஏற்றதாக இந்த அன்னதானம் இருந்ததுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறது சொர்ணபுரி சொர்ண கால பைரவர். சுவாமி அம்பாளுடன் பைரவர் இருக்கிறார். அற்புதமான இந்த அதிசயமான அற்புத காட்சி. பைரவர் தனியாக தான் இருப்பார், இங்கே அம்பாளுடன் இருக்கிறார். சுவாமி கீழே படியிருந்து இறங்கணுன்னு கீழே சொர்ண ஆகர்ஷண பைரவர். நல்லது.